அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பாத். அல்லாஹுக்கு எல்லா புகழும் வழிகாட்டல் சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டல் கூறியவனாக. அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, அகீதா வகுப்பு நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த முதலாவது வகுப்பில் தௌஹீத் என்றால் என்ன, அதனுடைய வகைகளில் இருக்கக்கூடிய முதலாவது அம்சம் தௌஹீதுர் ருபூபிய்யா என்றால் என்னவென்று இந்த வகுப்பில் முதலாவது வகுப்பில் நாம் பார்க்கலாம். தௌஹீத் என்றால் என்ன என்று அதனுடைய வரைவிலக்கணத்தை நாம் அறிவதற்கு முன்னால் தௌஹீதுடைய கருப்பொருள் என்ன, ஓர் இஸ்லாமியன் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருத்தர் கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர், இந்த தௌஹீத் என்பது அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம், ஒரு முஸ்லீமுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தௌஹீது ஹுவல் அசாசு லிஜமீஇல் அஅமால். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா செயற்பாடுகளுக்கும், அது நாவினால் சொல்வதாக இருந்தாலும் சரி, செயல் மூலமாக செய்வதாக இருந்தாலும் சரி, சைகள் மூலமாக இருந்தாலும் சரி, எல்லா செயற்பாடுகளுக்கும் அசாஸ், அடிப்படை. ஃபலா யக்பலுல்லாஹு ஐயு அமலின் பிதூனிஹி. இந்த தௌஹீத் இல்லாமல் ஒருத்தருடைய அமலில், ஒருத்தருடைய செயற்பாட்டில், ஒருத்தருடைய தொழுகையில், ஒருத்தருடைய ஈமானிய அகீதா நம்பிக்கையில் இந்த தௌஹீத் இல்லை என்றால் அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த அளவுக்கு முக்கியமானதான் இந்த தௌஹீத் என்பது. தஅரீஃபு தௌஹீத், தௌஹீத் என்றால் வரைவிலக்கணம் என்ன? ஹுவ இஃப்ராதுல்லாஹி, அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல், ஃபி ருபூபியத்திஹி, அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான், வ உலூஹியத்திஹி, அவனுக்குத்தான் நாம் இபாதத் அவனுக்குத்தான் வணக்கம் செலுத்த வேண்டும், வணக்கங்களை அவனுக்காக வேண்டித்தான் நாம் செலுத்த வேண்டும். வ அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, அவனுடைய சிஃபத்துகளையும் அவனுடைய பேர்களையும் கொண்டு இஃப்ராதுல்லா, அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல். ருபூபியத்தான பண்புகளை கொண்டு அல்லாஹுவை இஃப்ராதுல்லா ஒருமைப்படுத்துதல். உலூஹியத்தான பண்புகளை கொண்டு இஃப்ராதுல்லா, அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் தான் தௌஹீத் என்பதனுடைய பொதுவான வரைவிலக்கணம். இப்ப இந்த தௌஹீத் என்பது 3 வகைகளாகும். ஒன்று என்ன? ருபூபியா. இரண்டாவது உலூஹியா. மூன்றாவது வ அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, அவனுடைய பேர்கள், அவனுடைய அந்த பேர்களுக்குரிய அந்த பண்புகள், இதுகள் என்ன செய்யணும், ஈமான் கொள்ள வேண்டும். இதில் நாம் இந்த முதலாவது வகுப்பில் தௌஹீதுர் ருபூபியா என்றால் என்னென்று பார்க்கலாம். அதாவது தௌஹீதுர் ருபூபியா என்றால் இஅ்திகாதுனா அல்லா காலிக இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர என்னை இந்த உலகத்தில் யாருமே படைக்கவில்லை என்று நாம் என்ன செய்யணும், முதலாவது உறுதி கொள்ள வேண்டும். அதான் ஈமான், அதான் அகீதா. லா மாலிக இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர மிக பெரும் ஒரு ஆட்சியாளன் யாருமே இல்லை. லா ராஸிக இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உணவளிக்கக்கூடியவன் வேறு யாருமே இல்லை என்று, என்னை படைத்தவன், என்னை பரிபாலிப்பவன், எனக்கு உணவளிப்பவன் என்று அல்லாஹ் என்ன செய்யணும், ஈமான் கொள்ள வேண்டும். அதுதான் இஃப்ராதுல்லாஹி பிர் ருபூபியா, ருபூபியத்தான பண்புகளை கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். பாருங்கள், அன்றைய ஜாஹிலியா காலத்தில் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார், அதாவது உபதேசங்கள் செய்தார்கள். என்ன? நீங்கள் அல்லாஹ் ஒருத்தன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவன் பிறவும் இல்லை பிறப்படவும் இல்லை, அவன் தனித்துவமானவன் என்று நபி அவர்கள் அல்லாஹுவின் பால் வாருங்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வினுடைய தனித்துவமான பண்புகளை கூறி மக்களை இஸ்லாத்துக்கு அழைத்தார்கள். அன்றைய காலத்து அரபுகள் தான் அவர்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு தன்மை. இந்த தௌஹீதுடைய 3 வகைகளிலும் அவர்கள் முதலாவது வகையை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். இப்பையும் தான் நாம் ஒரு வேற்று மதத்தவர், இந்து மதமாக இருந்தாலும் சரி, பௌத்த மதமாக இருந்தாலும் சரி, வேற்று மதத்தவரிடத்தில் சென்று இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யக்கூடியவன் யார் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள், லயகூலுன்னல்லாஹ்,
பாருங்கள், அல்லாஹ் தஆலா இதே கேள்வியை சூரத்து ஜுமரில் கூறுகிறார். 38வது வசனம். வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானம் இந்த பூமியை படைத்தவன் யார் என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். ஆனா எதை மறுத்தாங்க? உலூஹியத்தான பண்புகள். அல்லாஹ்வுக்குத்தான் வணங்க வேண்டும், அவனுக்குத்தான் கட்டுப்பட வேண்டும், அவனுடைய தூதருக்குத்தான் கட்டுப்பட வேண்டும். வ அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, அவனுடைய பேர்கள், அதற்கு அந்த பேர்களை குறிக்கக்கூடிய அந்த பண்புகள், இதுகளை என்ன செஞ்சாங்க? மறுத்தாங்க. அடுத்ததாக பாருங்கள், ருபூபியத்துக்கான அந்த ஒரு அடுத்த பண்பாக அல்லாஹ் சொல்கின்றான். என்ன? சூரத்து ரூமில் கூறுகின்றான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும், அல்லாஹ் என்ன செய்தான்? உங்களை படைத்து, சும்ம ரஸகக்கும், உங்களுக்கு உணவளித்து, சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும், உங்களை உயிர்ப்பிறச் செய்து, அவங்கள மரணிக்க செய்து, அதன் பின் நான் உயிர்ப்பிக்க செய்து என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப எம்மை படைத்து, எமக்கு உணவளித்து, எம்மை மரணிக்க செய்து, எம்மை மரணத்துக்கு பின்னால் எம்மை உயிர்ப்பிக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். சூரத்து தாரியாத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக், நிச்சயமாக அல்லாஹ் அவன் உணவளிக்க கூடியவன். அப்ப எமக்கு உணவளிக்கக்கூடிய யாரு? அல்லாஹ். இதே நிச்சயம் நாம தௌஹீத், அதாவது இஅ்திகாதுனா, உள்ளத்தால் ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்தது ஃபிரௌனை பற்றி நமக்கு தெரியும். ஃபிரௌன் என்ன செய்தான்? அவன் பெருமை பிடித்தவனாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, நான் தான் இறைவன், என்னை நீங்கள் வணங்க வேண்டும், நான் ஒருத்தரை மரணிக்கவும் செய்வேன், உயிர்ப்பிக்கவும் செய்வேன் என்று என்ன செய்தான்? மக்களுக்கு மத்தியில் விவாதம் செய்தான் என்று பெரும் ஒரு வரலாறு உள்ளது என்பதை நாம் பார்த்தோம். அல்லாஹு தாலா கூறுகின்றான் சூரத்து நாஸியாத் 24வது வசனம், ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, அவன் தான் சொன்னான் என்ன? நான் தான் உங்களுடைய உயரிய இறைவன் என்று. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான்? அவனை சபித்தான். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இந்த முதலாவது வகுப்பில் தௌஹீத் என்றால் என்ன, அதனுடைய வகைகளில் தௌஹீதுர் ருபூபிய்யா என்றால் என்னவென்று மிக சுருக்கமாக நாம் பார்த்தோம்.